தலைமையிலே அந்த செல்லாண்டி கோவிலாக கட்டிட்டார். எங்க கோலாகத்தார் தலைமையில கோயில் மேலே சிறப்பான முறையிலே கோலத்தாக்கவுடைய தலைமையிலே கோயிலானது கட்டி முடித்தார். அதற்கு சுத்துவரம் தானே சுத்து சோழலானது கட்டி அதன் மேலதானே சின்ன பூதங்களை எல்லாம் விளைச்சு வச்சாங்க. ஆனால் சிங்க வாகனமானதை விளைச்சு வச்சாங்க. இப்படி எல்லாம் கோயில் வேலைகள் மிக சிறப்பாக முடிஞ்சது. அப்படி இருக்க எங்க கோலத்தாக்க ஒரு குங்குமத்தாக விளைச்சுதானே சாமி ஆலோசனை செய்தாங்க. குங்குமத்தா நம்மளுக்கு வடநாட்டிலே வாழ வழி இல்லாமல் தென்னாடு வருகின்ற பொழுது காணி குலதெய்வம் கூடையே நம்மளுக்கு குலதெய்வமாக வந்தது மட்டும் இல்லாம அவன் நம்மளுக்கு வாழ வழிகளுக்கு கொடுத்திருக்கிறது. அதுக்கு நாம எந்த ஒரு பாராபட்சம் இல்லாம நம்மளால முடிஞ்சாலும் மிக சிறப்பா கோயில் கட்டியாச்சு. பார்க்கோட இல்லை இன்னும் மனசுலே எப்படின்னு நம்ம விழுந்தார காண தெரியும். எப்படி இருக்கிறது அதனால நாம கோயில் வேலை செய்யறதுக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கோ நாம எந்த குறையும் செய்யல. அதனால நம்மளுக்கு அந்த ஆத்தா கூட துணை இருந்து ஆனால் சேர சோழ பாண்டிய மன்னருக்கு எப்படி பங்கு வாங்கத்தை பிரிச்சு கொடுத்தாரோ அதுபோல நம்மளுக்கு பக்க துணையாக இருப்பான். ஆமா நம்ம செல்லாண்டியம்மன் தானே காணி குலதெய்வம். நம்மளுக்கு பாருங்க சாமியா அவ நாம உள்ளவரையில் மூடி போய் மதியவரையில் காலாடே காலாடே கம்பையிலே 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 கைவேனக்கா நம்மளுக்கு இப்பராரே நம்மளுக்கு அவன் கை வேற கணிப்பானுங்கோ இந்த வேறாங்க பையே வரி வீரக்காய் அப்படி என்று நம்மளுக்கு தானே நம்ம தாயானவளை அந்த கும்பிட்ட வேலைக்கு உறவு வந்து சேராது அன்னை நமக்காரை அவனால் அரிப்பார். அதனாலே நாம மனசோட இந்த கோயிலை கட்ட வேண்டும் என கட்டி இருக்கிறோம். உண்மைதான். அதில் எந்த குற்றமோ குறையோ எது இருந்த போதிலும் நம்மளுக்கு என்ன தெரியுமுங்க, நாம பல பேருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படியே நாம கோயிலை கட்டி இருக்கிறோம். எது இருந்தாலும் அந்த ராயானவதாரே உலகெல்லாம் காக்கின்ற உலகளந்த பெருமாள் பாரெல்லாம் காக்கின்ற பராசக்தியே வந்துட்டு வாருங்க. கவலைப்படாதீங்க, நீங்க மேல நடக்கிறத பாருங்க. மேல குங்குமத்தான் ஏன்னா கோயில் வேலையாவது முடிஞ்சது. ஆமா, இந்த கோயில் விழாவானது கும்பாபிஷேகம் எந்த நாளில் பண்ணலாம்?
என்பதையெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. நம்ம தெற்கத்தெருவு நேரோடு வீதி இருக்கிற ஜோசியர் பஞ்சாங்க ஜோசியர் அவரை வர சொல்லி எனக்கு ஒரு சீக்கிரமாக நேர காலங்களானது பார்த்து எந்த நாள் வைக்கலாம்னு முடிவு பண்ணி பிற்பாடு பண்ணி நம்ம சேர சோழ வாத்திய மன்னருக்கெல்லாம் அழைப்புகள் விடுத்து 32 வாயத்து மக்களையும் வரவழைக்கும். ஏன்னா கோபுர தரிசனம் கோழி உண்மையம். அதனால யாம் பெற்ற இன்பம் பையுடனமானது வர வேணுமல்ல, எல்லா மக்களையும் வரவழைச்சு 18 வகை பதார்த்தங்கள் அன்னதானமானது கொடுத்து மிக சிறப்பா பண்ணி போடலாம். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சிறப்பான முறையில் பண்ணுவோம். ஒரு குழந்தை பிறந்தால் சரி, ஒரு பெண் பெரிய மனசியானாலும் ஒரு திருமண காரியங்கள் செய்ய வேண்டுமானாலும் கூட எந்த நேரத்திலே எந்த காரியத்தை செய்யணும் என்பதுதானே சாஸ்திரம். அதன்படியே இந்த சாஸ்திரம் தெரிஞ்ச ஜோசியரை நாம கூட்டிக்கிட்டு வந்து எந்த நாளிலே இந்த கும்பாபிஷேகம் செய்ய வேணும், கண்டிப்பா எப்படி செய்யணும் என்பதை அவர்கள் ஒரு புள்ளியை விட்டு ஐயமார்களை விட்டு நல்ல வகையில் வழி போடலாம். உண்மைதான் பெண்ணே. நான் ஒரு சீக்கிரமா சோளந்தோட்டியை கூப்பிட்டு ஐயா வர சொல்ற போறேன். ஆமாங்க. அப்படி என்று குளத்தாக்குதானே வரத்தானே அழைக்கின்ற பொழுது பார்த்தான் சோழாந்தோட்டி அம்மா அழைக்கிறாங்க. சீக்கிரமாக பார்த்து வருகிறேன். உண்மைதான். அந்த தோட்டி தெரியாத எடுத்துக்கொண்டு சோழாந்தோட்டி தானே குண்டோட்டம் ஒரு சீக்கிரமாக வந்து நின்று அப்ப குளத்தாக்க ஒரு இடத்துல தானே சாமி அட்டம் படுஞ்சாரே அலருமே அப்பாரே சாமி சாரணம் சாரணம் முங்கோ சரணம் என்ற பெயர்களுக்கு மரணம் நாளவில்லை, தங்கம் என்ற பெயர்களுக்கும் பஞ்சம் ஒரு நாளவில்லை, மங்களம் உண்டாகட்டும் எதற்கும் மேலே அப்பா சோழம் தொட்டி நீங்க ஓட்ட சத்தத்தை எப்படி ஒழுகுதுன்னு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தடுக்கிட்டு ஒழுகுதான். அதனால அம்மட்டு வேகத்துல எங்களை இந்த நேரத்துல வாருங்க சமானே. Alexander
காது விட்ட சொல்லி என்ன உப்பட்டாவிகரம் என்ன பொருள் கொடுத்தோ அப்பா சோழாந்தோட்டி உன்னை அழைத்த விகரம் என்ன என்று கேட்டால் ஆனால் நம்ம காணி குலதெய்வம் செல்லாந்தியவனுக்கு கோயிலத்தை கட்டியாச்சு. சரி, அடுத்த வழியாக நீங்க தெற்கத்தெருவு ஒரு வீதிகளே சென்று நம்ம ஜோசியரை கையோட கூட்டிட்டு வந்தீங்கன்னா நேரங்க ஆலங்கரானதை பார்த்து அடுத்த வழியா ரத்தி போல கும்பசேகமானது. அப்படிங்களா? ஆமாப்பா. இப்ப போய் கூட்டிட்டு வா. நீங்க போயிட்டு வா என்று அனுப்புகின்ற பொழுது சொன்னாங்க நேத்து இல்லைக்காரதே என்னன்னு மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வரோம்னாங்க. ஆமா. அல்வாவுக்கான மல்லிகைப்பூ அல்வா காய்கோட பொம்பளைக்கு மட்டும் நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு வேண்டாம். எனக்கு அல்வா கொடுப்பாங்க, உங்களுக்கு கிடையாது. வாங்க வாங்க ஓ இது ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் அடுத்த ஊருக்கு பொம்பளைக்கு வேற ஆள் தான் பார்க்க மாட்டேங்குது. இருட்டக்கடை அல்வா வந்திருக்குது, திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்குது. என்ன நடக்குமோ தெரியல. ஆண்டவா இதே பார்த்துக்கோ. ஐயாக்கா 48 நாளைக்கு எந்த தப்பு தவறு நடக்க வேண்டாம் தாயே. டாக் பிடிக்காது அது அதோடய போச்சு. கண்டு எப்படி மஞ்சள் கலர் சிங்கிச்சாடு நேத்துக்கே நேத்து 12 மணிக்கு வீட்டுக்கு போனதையும் போகணும். நாளைக்கு என்ன பேசு கலந்துக்கிட்டாங்க. ஏன் பேசுறீங்க? நீ இப்படி இல்லைங்க. நேற்று அதை சொல்லி சொன்னாங்க. பேசுற போது ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டு பேசினாட்டே நல்லா இருக்கு மூஞ்சிங்க. நானும் போட்ட அந்த மாதிரி டச் செல் இல்லையா? நாளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நீ வீடியோக்காக நான் ரெண்டு பேரும் ராத்திரிக்கே தான் பேசுகிறோம். இந்த வீடியோ காலம் போன் தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல வச்சு ஆசை ஏன் எடுக்கணும். வைங்க எப்பவுமே எல்லாரும் பார்க்க வச்சு விடணும்னு எனக்கு ஆசை. இதெல்லாம் எல்லா வேலையும் பண்றாங்க பாருங்க. வந்து 3 நாள் தாச்சு இன்னைக்கு இத்தனை பண்றாங்க. இருக்கும் என்ன தெரியல. ஓ பூ மட்டும் வைங்க, மொத்தமெல்லாம் கொடுத்துறாதீங்க. கொடுத்துறேன். நீர்வாங்க எங்க 2 பேருக்கு பாட்டு முடிஞ்சு கூட்டிட்டு போயிருங்க. அப்புறம் வேண்டாமுங்க, வெளியே வரைக்கும் கூட்டிட்டு போயிருங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொழுதுக்கு வச்சுக்கோங்க. 5:30 மணிக்கு இருக்குங்க. இந்த பிரகாரம் தானே. அப்ப என்ன நடக்கு இலங்கை அம்மையகமா சாமியிலே 3 நாள்ல முத்தி போச்சு. வேணும்னு சொன்னா அக்கா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. மில்லுக்காரரை பார்த்தோன்னே பொம்பளைக்கு கம்மல் கண்டு விழுகுது. என்ன சொல்லுமா தெரியல. அப்ப சோழாந்தோட்டி தானவர் சீக்கிரமாக புறப்பட்டு ஜோசியர் வீட்டுக்கு போக வேணும்னு சொல்லி தொட்டி தடியை எடுத்து கையில எடுத்து
ஜோசியார் எங்க போனாலும் தெரியல. வீடு சாத்தி இருக்குது, வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. சிவபெருமான் கிருபை வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும். ஏங்க சுவாமி, பாப்பே பாறையில பார்த்தா நான் மண்ட மண்டையா போட்டு தருவோனுமே. பாலையில கீர்த்தனையில வருவீங்க. கீர்த்தனை 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 எல்லாம் கீர்த்தனை. ஆமாங்க, அது வருவீங்கன்னா அப்படி இருக்கு. ஆமா. ஐயோ பாருங்க. ஐயோ அப்ப பாடின அப்பதான் நீ கல்யாணம் பண்ண முன்ன வந்துட்டிய. அப்புறம் ஏன் பேசலின்னு கூடவே சுத்தற. நான் என்கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கு என்னால கோயிலுக்கு போற வேலையே முயவானது. சிவன் கோயிலுக்கு பூஜை போகணும். காலை பூசை, மாலை பூசை, மதிய பூசைன்னு 3 தேசியால பூஜை பண்ணணும்ல. பூஜை போயிட்டு தானே வீட்டுக்கு வந்த. பையபூரி தூரை சாமி மீதினில், பையபூரி தூரை சாமி மீதினில் பையல் கொண்டார் ஒரு மாதிரி. அந்த மங்கைக்கு நான் ஒரு தூர் சொல்ல வந்தனமே சந்தனம் இருந்ததோ வசமாதினை மீது. எவன பருவமுள்ள மங்கைக்கு கதில் ரவண தீர தங்கத்தோடு மீறே மகிழ்ந்து கொண்டாரு மீறவனோடு. உலகம் போன்ற துணிட உலகங்களிலே கண்ணில தொன்முகிலே பூச்செண்டு. சத்தம் போடுவேன். கடை அதோட ரெக்கை எடுத்து முட்டு கொடுத்துரு. தள்ளி சொன்னாலும் வந்துருவா. ஆளும் கட்டி கிடக்குது. நீ பொம்மனாட்டி வெளியே போகாத. சாமி வாப்பாடா வாப்பாடா வா வா வா. சாமி என் பேர் மாப்பாடலைக்கு சோழா தோட்டீங்க. சோழம் தோட்டி வா வா வா. சாமி அதுல வாருங்க. வாங்க வாங்க கலந்த தூங்க தூங்க சுகந்தே போங்க ராசாமி. ஏன் சாமி வந்து வெகு நேரம் ஆகுது. இன்ன வரைக்கும் ஓன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன வந்தீங்க வீட்டுல? சிவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்து பஜனையில உட்காந்து பஜனை பாடிட்டு இருந்தேன். நீ அந்த நேரத்துல வந்து கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறா. ஒரு நேரம் காலமே இல்லைங்களோ? எங்க நேரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா வந்ததையும் பஜனை பாடினேன். பஜனை பாடிட்டு கொஞ்சம் அமுது சாப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ சத்தம் போட்டுட்ட. எங்க பொம்மனாட்டி அமுதை எடுத்து வச்சுட்டா. சாமி ஆத்தா வீட்டுலீங்களா? ஏன் எங்கிட்ட பேசு, ஆத்தா கிட்ட பேசாத நீ. ஏன் சாமி இப்படி நம்பாம தெரியுறீங்க? என்ன சொல்லியா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு. சாமி அதுல பாருங்க. எதுல? சாமி நம்ம குளத்தாக்கவங்க நம்மள கையோட 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 கூட்டிட்டு வர சொன்னாங்க. கையோட தான் இருக்கிற. ஐயோ அப்படி இல்லைங்க ராசாவே. அப்பா சொல்ல அந்த ஒட்டி ஒரு சீக்கிரமாக எக்கத்திரவதே ஒரு வீதிகளை சென்று நம்ம ஜோசியார் ஐயரை கூடையே கூட்டிட்டு வர சொன்னாங்க. கை புடியா ஆமாங்க. உடனே வர சொன்னாங்களா? ஆமாங்க ஆமாங்க. அப்பவே வர சொன்னாங்க. ஆமாங்க சுவாமி. சரி பாபு இந்த பஞ்சாங்கம் முடியாது. பஞ்சாங்கம் முடியாதுயா. நல்லா இருக்கா? கனிவாடிங்க மூக்குடி உள்ள இருக்கு. சரி போயிட்டு வரல. போயிட்டு நல்லா பார்த்து சொல்லி மெல்ல வாங்க மெல்ல வாங்க. போயிட்டு ஒரு வரைக்கும் ஆத்த பாத்துக்கிடி. ஒண்ணு வேண்டாம் மெல்லுக்கார இருக்கிறாங்க நான் இருக்கிறேன். போய் மெல்ல வாங்க. ஏகப்பட்ட பொருள் இருக்குடியா ஆத்த பாத்துக்க. அதே நாங்க என்ன பண்றோம் உங்க ஊர்ல? பயமா இருந்தா கூட்டிட்டு வெளியே வந்து படுத்துவோம். சரி பாத்துக்கிறோம். போலாமா? போலாங்களா?
கொண்டு சோழம் தோட்டி அப்படி குளத்தாக்க ஒரு உள்ளத்துக்கு முன்னால் வருகின்ற பொழுது குங்குமத்தா கவனிச்சு கண்டலே அதை கண்டதானே அதடா சோழாங்கோட்டி சோசிக்காரர கூட்டிட்டு வந்துட்டியா வந்துட்டாங்க மிக்க சந்தோஷம் சோசிரே சாமி தானே இருப்பதி போட்டு உட்காருங்க. ஓ இருப்பதி பகல போட்டு போறேன்னு சொல்றீங்க. ஆகட்டுங்க. அப்புறங்க என்ன சொல்லி எதுக்கு வந்தீங்க? எது வந்து அப்ப ஜோசியர் வந்த உடனே குளத்தாக்கவன் முகத்தாக்கவனை அமர வைத்தாங்க. அமர்ந்த உடனே பால் வேணாலும் சாப்பிடுங்க. பால் வேணாங்க. தண்ணி குடிங்க. குடிச்சா போதும். பால் குடிங்க. அப்ப ஜோசியர் வந்து அந்த குளத்தாக்க ஒன்று மாளிகையிலே அப்படிங்க பசுமாட்டு பாலுங்களா அப்ப ஜோசியர் தானே ஹலோ